கடந்த சில தினங்களாகவே மின்வெட்டுன்றது அதிக அளவில் இருந்துட்டே இருக்கு. மக்கள் தொடர்ந்து அந்த சாலை மறியல் போராட்டம் அதெல்லாம் இருந்துட்டே இருக்கு. என்ன தீர்வு காண போறாரு? ஒரு நீண்ட கால நண்பர் இருக்காரு. அவர் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி நேரில் சந்திச்சுக்கணும். சோசியல் மீடியாவில் டெய்லி 2 பேர் பேசிக்குவோம். கடந்த ஒரு மாதமாக அவர் கூட எந்த தொடர்பும் இல்லை. சரி, அவருக்கு கால் பண்ணி தொந்தரவு செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவரை எதுவும் பண்ணலை, கால் பண்ணலை, எதுவும் அவர்கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்ணலை. அப்புறம் யதார்த்தமாக அவர் ஊருக்கு வந்திருந்தார். அப்போ வரும்போது ரொம்ப சோர்வாக இருந்தார். என்னென்னாச்சு, என்ன பிரச்சனை, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டதுக்கு அவர் பதில் நல்லா இருக்கீங்களான்னு கூட என்கிட்ட சொல்லலை. உங்கள் ஏரியாவில் கரண்ட் இருக்கா அப்படின்னாரு. பரவாயில்ல, எப்பாவது மின்வெட்டு ஏற்படுது, மேக்ஸிமம் கரண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னேன். தண்ணி அப்படின்னாரு. தண்ணி வருது அப்படின்னு சொன்னேன். 2 நாளைக்கு முன்னால் தான் ஒரு வாட்டி வரல, மற்றபடி தண்ணி வருது அப்படின்னு சொன்னேன். எங்களுக்கு இந்த ரெண்டுமே இல்லை, கரண்ட்டு ஒரு நாளைக்கு 10 வாட்டியாவது கட் ஆகுது, நிம்மதியாக தூங்க முடியல அப்படின்னாரு. என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம், அடிக்கடி இது மாதிரி ஆகுது. அவர் எந்த தொகுதினா பெரம்பூர் தொகுதியில் இருக்கிறது. முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய தொகுதியில் இருக்கிறவருக்கு தான் அந்த நிலைமை. இது மாதிரி அப்போ அவர்கிட்ட பேசும்போது பார்த்திங்கன்னா அவரே சொல்கிறாரு, நிம்மதியாக நைட் நேரங்களில் தூங்க முடியல, 1 மணி நேரம் கூட ஒரு ஆழ்ந்த நித்திரை இல்லை, அதனால் ஒரு மன அழுத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். எனக்காவது பரவாயில்ல, என் மனைவிக்கு அதை விட ரொம்ப மோசமாக இருக்குது. இது டாக்டரை போய் பார்த்தோம். இல்லைங்க, அதெல்லாம் நல்லா தான் இருக்கிறீங்க, உங்களுக்கு மனசு ஒரு மனசிறைவு மாதிரி ஒரு இதாக இருக்குது, ஒன்றும் கவலைப்படாதீங்க, கரண்ட்டு நிம்மதியாக தூங்கினீங்கன்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னாரு. இப்போ நான் கூட சொன்னேன், இன்வெர்ட்டர் அது போட்டுக்கோங்க, இன்வெர்ட்டர் போட்டுக்கிட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் எங்கே தம்பி வசதி இருக்குது அப்படி சொன்னார். அப்போ ஒரு சாதாரண குடும்பம், ஒரு ஏழை, அது மாதிரி ஆளுங்கள்லாம் சென்னை போன்ற பெருநகரங்களே வாழ வழி இல்லாத அளவுக்கு ஆகிப்போச்சு தாவே காட்சின்னு. ஆனால் அதை பற்றின எந்த ஒரு சிந்தனை அவங்ககிட்ட இல்லைங்க. ஆனால் இவர் சொல்கிறாரு, செங்கோட்டையன் அமைச்சர் செங்கோட்டையன், இந்த 1 மாதத்தில் உங்களுக்கு என்ன நடந்து போச்சு சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. டெய்லி ஒரு பாலியல் துன்புறுத்தல் ஒரு செய்தி வருது. அதெல்லாம் பார்க்க மனசு வேதனையாக இருக்குது.